அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு மூம்ஸ் லைஃப் ஸ்டைல். இது நம்ம பாண்டியோட ஃபுல் விலாக். சீர்காழி டு பாண்டி தானேன்றதால ஒரு மார்னிங் 7 o'clock தான் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம குட்டி பாப்பாவுக்கு ஃபுல் கவரேஜில் ட்ரெஸ்ஸை போட்டு தூக்கிக்கிட்டாச்சு. சமத்தா அழகாக தூங்கிக்கிட்டே வந்தாங்க. பொதுவாகவே பெண்கள் கன்சீவாகி இருக்கக்கூடிய அந்த 10 மாதத்தில் எவ்வளவோ மூட் ஸ்விங்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. அப்புறம் பேபி பிறந்தது, அந்த பேபி தான் நமக்கு பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். இருந்தும் நம்ம மைண்டு பல மாதிரியான எமோஷன்ஸை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும். அதுக்காக இது மாதிரி குட்டி குட்டி ட்ராவலாவது பண்ணி நம்ம மைண்டை நம்ம தாங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். மார்னிங் டைம்ன்றதுனால பசங்க எல்லாம் தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. இடையில ரயில்வே கேட் ஒன்று வந்துச்சுங்க. ட்ரெயின் சொல்லிட்டு எல்லாம் எழுந்து உட்காந்துக்குச்சு. ரயில்வே கேட் பக்கத்துலேயே இளநீ கடை இருந்துச்சுங்க. எனக்கு வாங்கி கொடுத்தாலே கொடுங்கன்னு சொல்லி காலையிலேயே ஃபுல்லாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்குது உடம்ப. வேன் ஸ்டாப் ஆனதில் குட்டீஸும் முழிச்சுக்கிட்டாங்க. சனா எப்படி சுற்றி சுற்றி அந்த இளநியை குடிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். அதை விட்டு தாண்டினதுமே ஒரு பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. என்னடா இது அழகாக இருக்கேன்னு பார்த்தா, அடடே இது நம்ம நேப்பியர் பிரிட்ஜ் ஆச்சேன்னு பார்த்தோம். இது எங்கடா இங்கே வந்துச்சுன்னு அப்படியே வந்து கடலூருக்கு வந்தாச்சுங்க. கடலூர் பாருங்க, மார்னிங்கே எவ்வளோ பிஸியாக இருக்குது. ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், மார்னிங் சந்தைன்னு ஒரே பரபரப்பாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மார்னிங்கே கிளம்பி ஜாபுக்கு போனது தான் ஞாபகம் வருது. அது ஒரு அழகிய காணா காலம். சரி வாங்க, இப்போ நம்ம டெஸ்டினேஷன் பாண்டியை கரெக்டாக 10 o'clock ரீச் பண்ணிட்டோம். நம்ம குட்டி சுட்டியும் முடிச்சு விளையாடிக்கிட்டே வந்தாங்க. 10:30க்கெலாம் நம்ம வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்து வேனை பார்க் பண்ணிக்கிட்டு வேன்லேயே நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு, இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஆமாங்க நம்ம வந்த இடம் போகலாண்டு தான். நிறைய பேர் நான் பாண்டின்னு சொன்னதுமே கெஸ் பண்ணியிருப்பீங்க போகலாண்டுக்கு தான் போவேண்டு. பட் போகலாண்டுக்கு மட்டும் நம்ம போகலங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், நிறைய ஃபன் ஃபேக்டர் இருக்குது. உள்ளே என்ட்ரானதுமே இது மாதிரி குட்டி ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் பொறுமையாக தாங்க போகணும். அப்போ தான் நம்ம எத்தனை பேர் வந்திருக்கோம், அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்றதெல்லாம் பே பண்ணோன்னே பேண்டு கையில் போட்டு விடுவாங்க. அப்போ தான் உள்ளே என்ட்ராக முடியும். பெரியவங்களுக்கு 500, குட்டீஸ்க்கு 400 சார்ஜ் பண்ணுறாங்க. பேண்டு போட்டுட்டு உள்ளே வந்தாச்சு. வந்ததும் ஒரு குரூப் கிளிக்கை போட்டுட்டு அம்மாவையும் பாப்பாவையும் ஒரு இடத்துல சீட் பண்ணி விட்டுட்டு ஓடி போய் தண்ணியில் குதிச்சிட்டோம்ல. அடிக்கிற வெயிலுக்கு இதமா ஆஹா இப்படியே கடந்துடலாண்டா அப்படின்னு இருந்துச்சு. இந்த ஸ்விம்மிங் பூல்ல நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்கடா இங்க இருந்த கூட்டத்தை காணுன்னு பார்த்தா வாட்டர் ஃபால் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருந்த கூட்டம் எல்லாம் அங்க ஓடி போயிடுச்சு. நாங்களும் ஓடி வந்துட்டோம்ல. இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரொம்பவே அழகா இருக்குல்ல. நேச்சரான ஃபால்ஸ் மாதிரியே இருக்குல்ல. குற்றாலத்துல குளிச்ச மாதிரியே எக்ஸ்பீரியன்ஸுங்க. என் பொண்ணு ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல நிற்கணுமே, அவங்க பாட்டு தனியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஃபால்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்டெப்ஸில் தண்ணி கொட்டி வர்றது தாங்க. ஓடி போய் எல்லாரும் லைனாக உட்காந்துட்டோம். நீங்கள் யாராவது இந்த மாதிரி தீம் பார்க் போனீங்க, அங்கே இந்த மாதிரி வாட்டர் வந்து கொட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் உட்காந்து பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல். அப்புறம் என்ன, வழக்கம் போல் பிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துலேருந்து மனசே இல்லாமல் அடுத்த செஷன் பார்க்க போயிட்டோம். அடுத்து இது மாதிரி ஒரு தனியான இடம் இருந்தது. அங்கேயும் நனைஞ்சிட்டு நெக்ஸ்ட் இடத்துக்கு போயாச்சு. இங்கே பாருங்கள், இந்த வாட்டர் பலூனில் சனாக்கு உட்கார ரொம்பவே ஆசை. இந்த இடத்துல தான் ரொம்ப நேரமாக நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். செம்ம ஜாலிங்க இது. நெக்ஸ்ட்டு ஸ்லைட்ஸ் பக்கம் போயாச்சு. நாங்கள் யாரும் போகல. என் அக்கா பையனும் என் பொண்ணும் மட்டும்தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. வரது யாருன்னு தெரியுதா? என் பெண் சிங்கம் தான். எப்படி வராங்க பாருங்க. எனக்கு தாங்க அவங்கள அனுப்ப பயமாக இருந்தது. ஆனால் பாருங்க, மறுபடியும் போய் ஸ்லைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சமாவது பயப்படணுமே, ஒரு சட்டு பயம் கிடையாது. மாஷா அல்லா. அங்கேருந்து வந்து எவ்வளோ ஸ்லோவாக இறங்கி விழுவா பாருங்க. இங்கேயே விளையாடிட்டு இருந்தா எப்படி? நம்ம குட்டி சுட்டி ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள அடிக்கடி போய் தூக்கி வச்சுட்டு என்ன நான் தூக்க அவங்க தான் நனைஞ்சாங்க. 4 தடவை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. பேபிக்கு தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, காற்று பத்தாமல். மற்றபடி எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. எல்லாருமே நனைஞ்சாச்சு. எப்படி நம்ம இந்த சுட்டி மட்டும் நனையாமல் இருக்கணும்னு சொல்லி அக்கா பையன் வந்து பாப்பாவை தண்ணியில் விட்டாரு. முழின்னு முழிக்குதுங்க. என்னடா பண்ணுறீங்கன்ற மாதிரி. இப்போ தானடா ட்ரெஸ்ஸை மாற்றினேன், இப்பயும் நினச்சிட்டிங்களேடான்ட்டு திரும்பியும் போய் இன்னொரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மணி படுத்தே இருடான்னு வச்சுட்டு வந்துட்டேன். தண்ணிலேயே நின்றதில் மணி 1:30 ஆகிடுச்சு. அப்புறம் என்ன, நெக்ஸ்ட்டு லஞ்சை முடிச்சுட்டு ட்ரை கேம்ஸ் பக்கம் போயாச்சு. ட்ரை கேம்ஸை பசங்களோட நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வீடியோஸ் ஒன்றும் பெருசாக எடுக்கல. இது மாதிரி பெரிய கேம்ஸ் எல்லாமே பேக் சைடில் வச்சுருந்தாங்க. அதில் அந்த குதிரை ஊஞ்சல் கூட இருந்துச்சுங்க. இங்கே தான் அதை ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறம் சைடில் மிரர் ரூம், பிளானட் ரூம், புல்லு, 12 ஷோன்னு எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த மிரர் ரூம் தான். செம்ம த்ரில்லாக இருந்துச்சு. வந்ததுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு 4:30 போல் அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து வேன் ஸ்டார்ட் பண்ணி அப்ராக்ஸாக 100 மீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பெரிய லேக் இருக்குங்க. எவ்வளோ பெருசுனா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டராவது இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய லேக்குங்க. பார்க்கவே பீச் மாதிரி செம்மையாக இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே பாய் சொல்லிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போக வேண்டிய இடத்த நோக்கி கிளம்பியாச்சு.
ட்ராவல் பண்ணும்போது இது மாதிரி சன்செட்டை பார்த்துக்கிட்டு ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. உங்களுக்கு எப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. என்ன பிளேஸ்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாண்டி வந்துட்டு பீச்சுக்கு போகாமலா? ஆமாங்க, இது நம்ம பாண்டி பீச் தான். பீச்சுன்னாலே என் மனசுக்கு ஒரே குதூகலம் வந்துடுங்க. மனசுக்கு இதமாக அமைதியான ஒரு பிளேஸ் இல்லை. இந்த ஊர் பீச் அந்த ஊர் பீச்சுலாம் எனக்கு தனியாக பிரித்து பார்க்க தெரியாதுங்க. பீச்சுன்னாலே ஹாப்பினஸ் தான். அந்த ஹாப்பினஸோடையே ஒரு குரூப் கிளிக் போட்டுட்டு பீச்சை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த அடைகளை பாருங்கள், பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குல்ல. நம்ம ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்கள் இருக்க தாங்க செய்யும். ஒர்க் ப்ரெஷர், வீட்டு ப்ரெஷர், குழந்தைகளுடைய டிப்ரெஷன் சொல்லிட்டு எவ்வளவோ இருக்காங்க. அதெல்லாம் வெளியில் காட்டிக்கவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சு அழுத்திக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து பாருங்களேன், நிஜமாகவே சொல்கிறேன், மனசு அவ்வளோ லேசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. உங்களுக்கும் இது கரெக்டுன்னு பட்டுச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குன்னு இவ்வளோ ட்ராவல் பண்ணி வரணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க. நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பீச்சுக்கு கூட போய் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கடற்கரை ஓரமாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. கடல் ஓடி வந்து குழந்தைங்களை தொட்டுட்டு ஓடுதா, இல்லை குழந்தைகள் ஓடி போய் கடலை தொட்டுட்டு வராங்களானே புரியலைங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம பொண்ணை பாருங்கள், அவங்களும் இறங்கிட்டாங்க. எப்போதுமே நாங்கள்லாம் தண்ணியில் இறங்கி நல்லா என்ஜாய் பண்ணுவோம், பட் இன்றைக்கி இறங்கலை. அப்புறம் சோலோ பிக், ஃபேமிலி பிக்னு எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தாச்சு. பாண்டியில் நிறைய பீச் இருக்குங்க. ப்ரொமனேட் பீச், செரினிட்டி பீச், மாஹி பீச், ஆரோவில் பீச், பாரடைஸ் பீச்னு நிறைய இருக்குது. பட் இந்த பீச் வந்து பாண்டியில் சென்ட்ரல்லே இருக்குது. ஈஸி டு கோன்றதால இந்த பீச்சை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த பீச்சுக்கு நான் ஆல்ரெடி 2 டைம்ஸ் வந்திருக்கேன். எனக்கு இந்த பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோட்ஸில் நடக்கிறது ரொம்பவே பிடிக்குங்க. இப்போது குழந்தைய தூக்கிக்கிட்டு நடக்கிறது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸ், லைட்டிங்ஸ், மஸ்டர்ட் கலர் பில்டிங்ஸ்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கே தனி அழகாக தெரியுங்க எனக்கு. இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் ரசித்தபடியே பீச் வியூவில் அப்படியே ஒரு வாக், கையில் ஒரு ஐஸ்கிரீம், பா செம்ம ஃபீலுங்க. பீச்சுக்கு ஆப்போசிட்லேயே இப்படி ஒரு பில்டிங் வித் எல்லோ லைட்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணிட்டேன். ரசிச்சுக்கிட்டே இருந்ததுல டைம் போயிடுச்சு. பீச்சை பாருங்கள், இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அதோட நம்ம கிளம்புற டைமும் வந்துடுச்சு. வந்ததுக்கு ஞாபகமாக ஏதாவது ஒன்று வாங்க வேண்டாமா? ஒரு கிராஃப்ட் ஷாப் இருந்துச்சு, அங்கே உள்ளே பூந்தாச்சு. அங்கே ரொம்பவே அழகான ஜுவல்லரிஸ், ஸ்டெட்ஸ், ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்னு பிரம்மாண்டமாக சூப்பராக வச்சுருந்தாங்க. பட் நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போதைக்கு. அதெல்லாம் நான் ஒன்றுமே வாங்கலை. வேறு ஏதாவது மெமரபுளாக வாங்கணுன்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கண்ணில் பட்டுச்சு. உடனே வாங்கிட்டு கிளம்பிட்டோம்ல. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டமும் இருக்குங்க. பாண்டி லைட்டிங் பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு லைட்டிங் வாங்காமல் எப்படி? பீச் சைடில் லேடிஸ்லாம் கையில் நிறைய கலர் கலராக மாட்டிக்கிட்டு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. உடனே ஒரு பீஸை வாங்கிட்டோம்ல. வீட்டுக்கு வந்து இதை பார்க்கும்போதெல்லாம் ஒரே ஜாலியாக இருந்தது. இப்படி சுற்றி சுற்றி நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். என்ன, இதை சேஃப்டியாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது தான் கொஞ்சம் கஷ்டம். பேக் பண்ணிலாம் தரமாட்டாங்கங்க, அப்படியே சும்மா கையில் கொடுத்துருவாங்க. பட் ஒர்த்து டு பைன்னு தான் நான் சொல்லுவேன். சுற்றி பார்க்குறது, மாட்டி பார்க்குறதுன்னு என்னோட அலும்பல் தாங்கலைங்க. இதை வாங்கிட்டு எங்கள் வீட்டில். சரி வாங்க அப்படியே கிளம்பலாம். நைட் ஆகிடுச்சு, அப்படியே ஊரை பார்க்க கிளம்பிடுவோன்னு தானே நினைக்கிறீங்க? ஆஹாஹா, அதுதாங்க இல்லை. வெயிட் அண்ட் வாட்ச். ஒரு நாளைக்கு வேணால் ரெண்டல் எடுத்திருக்கோம், அப்புறம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலன்னா எப்படி? பாண்டியில் போக வேண்டிய இடம் மட்டும்தாங்க முடிஞ்சிருக்கு. பை பை பாண்டி, மீட் யூ சூன். நெக்ஸ்ட்டு எங்கே போகிறதா இருந்தாலும் உடம்புல ஸ்ட்ரென்த் வேணும். ஸோ இட்ஸ் எ காஃபி டைம். அதுக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா? நம்மளோட பாரம்பரிய கருப்பட்டி காஃபி தாங்க. அவுட்லுக்கே அட்ராக்டிவாக, கலர்ஃபுல்லாக, சூப்பர்பாக இருந்தது. நிறைய ஸ்வீட் வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு. எல்லாமே பியூராக கருப்பட்டியில் பண்ணது. இந்த ஃப்ரான்ச்சைஸ் நல்லா ஸ்பேசியஸாக, ஹைஜீனிக்காக, சூப்பர்பாக இருந்தது. தனித்தனி செக்ஷனாக வச்சுருந்தாங்க. இதில் எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குங்க, நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ப்ளே ஸ்டேஷன் கூட இருக்குது பாருங்கள். எங்கள் பசங்க தான் அங்கே விளையாண்டுட்ருக்காங்க. க்ரௌடும் நல்லாவே இருந்துச்சு. பலகாரம்லாம் உடனே சுட சுட போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேங்க. இங்கே ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இந்த செக்ஷன் தாங்க. 90s கிட்னு போட்டோன்னே அடடா அது நம்ம தானேன்னு ஆசையாக ஓடி போய் பார்த்தா குழந்தைங்களுக்கு விளையாட்டு சாமான் அடுக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் எதுக்குடா அங்கே 90s கிட்னு போட்டிருக்கீங்கன்ட்டு கடுப்பாகி வந்துட்டேங்க. சரி வாங்க நம்ம வந்த வேலையை பார்ப்போம். பாண்டி வந்ததுக்கு சுட சுட ஒரு காஃபியையும் அடிச்சிட்டு, அது கூட கூலிங்காக ஒரு சோடாவையும் குடிச்சிட்டு
நம்மளால முடிஞ்ச மிக்சிங் இதுதாங்க. அப்பாடா! இப்போ தான் ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. ஊரு போய் சேர்ற வரைக்கும் இது போதும். வாங்க, வாங்க அப்படியே கிளம்பலாம். நம்ம போற தூரமோ, வாகனமோ பெருசு இல்லங்க. நம்ப சின்ன விஷயம் பண்ணாலும் அத எவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்றோமோ, அதில தாங்க இருக்கு முழு ஹாப்பினஸும். அப்படிதான் எங்களுக்கு இந்த ட்ரிப் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கடலூருக்கு வந்தாச்சு. நாம நெக்ஸ்ட்டு போ வேண்டிய இடம் கடலூர்ல தான் இருக்கு. என்னன்னு கெஸ் பண்ணுங்க? இது என்னன்னு தெரியுதுங்களா? ஆமாங்க. இது மாலு. நம்ம கடலூர்ல புதுசா ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய விஎஸ் மால், அதாவது வி ஸ்கொயர் மாலுக்கு போறோம். பாண்டியிலேயே மால் இருக்கு. ஃபர்ஸ்ட் அங்க இருக்கக்கூடிய மாலுக்கு போலான்னு தான் பிளான் பண்ணோம். பட் டிராஃபிக்லாம் இருக்கும். சரி வராதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல பிளான சேஞ்ச் பண்ணியாச்சு. புதுசா ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய கடலூர் மாலுக்கு போய் பார்த்துரலான்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டோம். மால்ல நெறைய பிராண்ட் ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. மேக்ஸ் வந்து மாலுக்கு வெளியிலேயே ரொம்ப பெரிய ஷாப்பா வச்சிருந்தாங்க. ஷாப் எவ்வளோ பெருசா இருந்தா நமக்கு என்னங்க? நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணவா வந்தோம்? மால்ல சும்மா வேடிக்கை பார்க்கலான்னு தானே வந்திருக்கோம். பசங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் இங்க சொல்லாம கூட்டிட்டு வந்தோம். அவங்களும் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. அப்புறம் என்ன ஒவ்வொரு ஷாப்பா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது தான். சனாக்கு என்னமோ ட்ரெண்ட்ஸில் இந்த பொம்மைக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கிறது எப்போதுமே வழக்கங்க. எங்கள் ஊரில் இருக்க ட்ரெண்ட்ஸ்க்கு போனாலும் அதே தான். எத்தனை ஃபோட்டோஸ் வச்சுருக்கான்றீங்க. என்னங்கய்யா நீங்கள் மட்டும் தான் கிளாத்திங் ஸ்டோர் வச்சுருக்கீங்களா? நாங்கள் தான் வீட்டிலேயே ஸ்டோர் வச்சுருக்கோம்னு நினச்சிக்கிட்டு வந்ததுக்கு சும்மா சுற்றி பார்த்துட்டு ஒரு மிரரில் இமேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வெளியே வந்தாச்சு. இந்த ஃப்ளோரில் தான் ட்ரெண்ட்ஸ்க்கு பக்கத்தில் கேஎஃப்சியும் இருந்துச்சு. குட்டீஸுங்களா கண்ணை மூடிக்கோங்கன்ட்டு மூடி அப்படியே அடுத்த ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. எஸ்கலேட்டரில் போகிறது என் பொண்ணுக்கு ஒரு தனி சந்தோஷம். நெக்ஸ்ட் ஃப்ளோர் ஏறினதுமே கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு கடை. அடடா! செம்மையான பொட்டிக்கா இருக்கே! வாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த அக்காலாம் வெளியில் நின்றாங்க. அவங்களெல்லாம் கண்டுக்காமல் எப்படி உள்ளே போகிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு சல்யூட்டை போட்டுட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிடலான்னு பார்த்தா, அந்த பக்கம் பார்த்தா அங்கே கொஞ்சம் அக்காலாம் நிற்கிறாங்க. வாங்க வாங்க அவங்களாம் என்ன வியர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலான்ட்டு போய் பார்த்தா, ஒவ்வொன்றும் யூனிக் கலெக்ஷனாக இருக்குங்க. அப்பப்பா! ஃபோட்டோகிராஃபர் கூட மேரேஜில் இப்படிலாம் எடுத்திருக்க மாட்டாங்க. நான் அந்த அக்காவங்களாம் அப்படி கவர் பண்ணேன் பாருங்க. வெளியிலேயே இப்படி இருக்கே, உள்ளே போய் பார்த்தா எப்படி இருக்கும்னு போய் பார்த்தா, ஃபர்ஸ்ட்லேயே இப்படி ஒரு அக்காலாம் உட்காந்துருக்காங்க. இங்கே டைலரிங் சர்வீஸும் இருக்கும் போல இருக்கு. இந்த அக்காவை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்த்தா அரண்ட போயிடுவீங்க. ஒர்க்கெல்லாம் அப்படி ஜொலிச்சிச்சுங்க. நல்லா க்ளோஸ்அப்பில் வேணால் பார்த்துக்கோங்க. பட் வாங்கணுன்னுலாம் ஆசைப்பட்றாதீங்க. இதுக்கு மேட்சிங் இயரிங்ஸ்க்கெலாம் வேறு வச்சுருந்தாங்க. நீங்கள் விலைய மட்டும் தயவு செஞ்சு என்கிட்ட கேட்டுறாதீங்க. அப்புறம் மயங்கி விழுந்துருவீங்க. இந்த அக்காவை பார்த்துட்டு நான் உள்ளேயே போகலங்க. உள்ளே வந்ததுக்கு இந்த அக்காவுக்கு பக்கத்தில் எங்கள் அக்காவும் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. காசா பணமா வாங்க எல்லாரும் நின்று ஆளுக்கு ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டு கிளம்பிட்டோம். வந்ததுக்கு ஏதாவது வாங்காமல் போனால் எப்படின்னு சின்ன சின்ன டாய்ஸ் இருக்கக்கூடிய ஷாப்புக்கு போனால் அங்கேயுமே எல்லாமே டபுள் த சார்ஜ் சொல்கிறாங்கங்க. அட போங்கடான்னு சொல்லிட்டு சனாமா இங்கேயே நீ விளையாண்டு பார்த்துட்டு வச்சுட்டு வந்துடுறான்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்படியே பொடிநடையாக நடந்து பக்கத்தில் போனால் ப்ளே ஸ்டேஷன் கண்ணில் பட்டுடுச்சு. பசங்க சும்மா விடுவாங்களா? எங்களுக்கு முன்னாடி ஓடி உள்ளே போய் பூந்துட்டாங்க. அப்புறம் என்ன நாங்களும் உள்ளே போயிட்டோம். வந்ததுக்கு யூஸ்ஃபுல்லாக எங்கேயாவது பசங்களை விளையாட விட்டு கூட்டிகிட்டு போகலான்ட்டு. ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானதுமே குட்டி பசங்களாம் விளையாடுற மாதிரி நல்ல கலர்ஃபுல்லான கேம்ஸ்லாம் இருந்துச்சு. குட்டி குட்டி பசங்களாம் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெரிய பசங்களாம் விளையாடுற மாதிரியான டாய் கேம்ஸ்லாம் இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. நம்மளும் சேர்ந்து விளையாடலாமான்ட்டு. இன்னும் சைட்லலாம் பார்த்தா நிறைய கேம்ஸ் இருந்தது. ஷூட்டர் கேம்ஸு அப்படி இப்படின்ட்டு எக்கச்சக்க கேம்ஸ் இருந்துச்சுங்க. ஃபன்னான கேம்ஸ்லாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாத்தையும் ஓவராலாக பார்த்துட்டு என் பொண்ணுக்கிட்ட நீ எதம்மா ஃபஸ்ட்டு விளையாட போகிறேன்னு கேட்டால், எனக்கு இது எதுவுமே வேணாம்மா நான் உள்ளே நெட்டுக்குள்ளே போய் தான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. இதுக்குள்ளே போய் விளையாடுறது தான் இருக்கிறதுலே அதிக சார்ஜு. டைமுமே இந்த கேமுக்கு தான் அதிகமாக கொடுக்குறாங்க. 20 மினிட்ஸ் இதுக்குள்ளே இருந்து விளையாண்டுக்கலாம் பசங்க. சவுண்டை பார்த்தீங்கல்ல, நல்லா எல்லாம் குதிச்சு செம்ம ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கங்க. உருண்டு பெரண்டு போட்டு அடித்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்கங்க. ஏதோ பண்ணுங்கன்ட்டு 20 நிமிஷம் அதுக்குள்ளே விட்டுட்டு நான் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ சந்தோஷமாக விளையாடுறாங்கல்ல. குழந்தைங்க ஆசைப்படுற சின்ன சின்ன விஷயத்த நம்ம பண்ணி கொடுக்கும்போது அவங்க முகத்தில் வர சிரிப்பு தானே நமக்கு சந்தோஷம். சரி வாங்க மற்ற பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்ட்டு திரும்பினா என் அக்கா பையன் பைக் ஓட்டிகிட்டு இருக்காரு.
என்னம்மா நீ ஓட்டிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு பார்த்தா, உள்ள ஒரு குட்டீஸ் உட்காந்துருக்கு பாருங்க. அவருக்காக தான் இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணது. அவருக்கு ஓட்ட தெரியலையாமா. அதுக்காக அக்கா பையன கூப்பிட்டு ஓட்ட சொல்லிட்டு இருக்காரு. நம்ம புள்ளையும் ஒரு பைக் லவ்வரு. ஒரிஜினல் பைக்கா இருந்தா என்ன, டாய் பைக்கா இருந்தா பைக்கு தானேன்னு சொல்லி பட்டைய கிளப்பிட்டு இருந்தாரு. அடுத்து இந்த ஸ்ட்ரென்த் கேம் இருந்ததுங்க. அண்ணன் பண்ணதை நானும் பண்ணுவேன்னு போஸ் கொடுத்து காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு கார் கேமு, ஷூட்டர் கேமுன்னு ஒவ்வொரு கேமையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணன் விளையாண்ட ரேஸ் பைக்கை நானும் தாம்மா உட்காந்து விளையாண்டு பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவங்களும் விளையாண்டு பார்த்தாங்க. அவ்வளோதாங்க, மாலுக்கு வந்ததுக்கு பசங்களை நல்லா விளையாட விட்டு ஃபன் பண்ண விட்டாச்சு. அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பிங்க. நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரியே நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு மனசார நம்புகிறேன். என்ன மாதிரி புது யூடியூபர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கங்க. அப்போ தான் வீடியோஸ் போட ஆர்வமாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சரி வாங்க நம்ம மாலுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பலாம். பாய். இங்கே பசங்களாம் இவ்வளோ ஆட்டம் போட்டாங்களே, டயர்டாகி வேனில் தூங்கிடுவாங்கன்னு தப்பாக கணக்கு போட்டேங்க. பாருங்கள் குத்தாட்டத்தை. ஆடுற ஆட்டத்தில் கால் வலி வந்தாவது உட்காருவாங்கன்னு பார்த்தா அதுவுமே இல்லைங்க. ரொம்ப ஃபன் மோடில் ஆயிட்டாங்க. ஊர் போய் சேர வரைக்கும் இந்த ஆட்டம் ஸ்டாப் ஆகவே இல்லைன்னா பாருங்களேன். ஒவ்வொரு பாட்டாக இந்த பாட்டு போடுங்க அந்த பாட்டு போடுங்கன்னு சொல்லி ரொம்ப ரகலை பண்ணிக்கிட்டே வந்தாங்கங்க. அதுலேயும் என் பொண்ணா சொல்லவே வேணாங்க. காலுக்கு கீழே ஸ்ப்ரிங்கை கட்டி விட்டா மாதிரி எப்போதுமே குதிச்சுக்கிட்டு தான் இருப்பா. இப்போ பாட்டு போட்டு டான்ஸுன்னா சொல்லவா வேணும்? இவ்வளோ நேரம் நடந்த டான்ஸ் ஷோ பார்த்தாதுன்னு இப்போ பாட்டு வேறு, சூப்பர் சிங்கர் வேறு ஸ்டார்ட் பண்ணி விட்டா மாதிரி ஆளுக்கு கத்தி பாடிக்கிட்டு வராங்க. ரொம்பவே திருப்தியான மனநிறைவான ட்ராவலாக இருந்ததுங்க இந்த ஜேர்னி. அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்லா. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ் தான் இந்த ஜேர்னியை ரொம்பவே சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் ஆக்கி வச்சான். இந்த அழகிய நாள் நிறைய மெமரிஸோட இனிதே முடிவு பெற்றது. வீட்டுக்கு வரும்போது டைம் 12:30 ஆயிடுச்சு. வரும்போதே டின்னர் வாங்கிட்டு வந்துட்டோம். நிறுத்தி சாப்பிட்டா சரி வராதுன்னு சாப்பிட்டுட்டு எல்லாரும் படுத்தாச்சு. வீடியோ பார்த்துட்டு மூம்ஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.